கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்லவே. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய பாதத்தில் மீண்டுமாய் வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சிகளை இதுவரையிலும் நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். பார்க்கிறவர்கள் கேட்கிறவர் யாவர் மேலும் தேவ கரம் அமர்ந்திருக்கட்டும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், வல்லவர் என்பதை நாள்தோறும் ருசி பார்க்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிஜ அனுபவங்களை வாழ்க்கையில் சுதந்திரிக்கும் கர்த்தர் உதவி செய்யும். எல்லாம் பொறுப்படுத்திக்கொள்ளும். உங்கள் கருத்தில் எல்லாம் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க தூரமானவங்களாக விலகி போகிறாங்க. இயேசு கூட யூதர்களை குறித்து ஒரு இடத்துல சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனியை கொடுக்குற வேறு ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். இன்னொரு இடத்துல கூட சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வேதபாரகனை பார்த்து, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. வேதபாரகன் அந்நாட்களில் இயேசுவுக்கு விரோதமாக இயேசு பேசின வார்த்தைகளை முக்கியப்படுத்தாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் பல விதங்களில் அவருக்கு எதிர்த்து நின்னது அதிகபட்சம் இந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அந்த முக்கியமான தலைவர்கள் தான் அதை எதிர்த்து நின்னாங்க. அதில் ஒரு சிலர் ஆண்டவருடைய வார்த்தையில் அந்த முக்கியமான அவர் சொல்கிற கருத்தில், அவர் சொல்கிற வார்த்தையில் ஒரு முக்கியமான காரியத்தை கண்டுபிடிச்சி, மெய்யாகவே இவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசுகிறார், யதார்த்தமான காரியத்தை பேசுகிறார் என்று பலரும் பேசினார்கள். நிக்கோதேமு என்கிற ஒரு நியாயசாஸ்திரி ராக்காலத்தில் இயேசுனிடத்தில் வந்து அநேக காரியங்களை கேட்டு கற்றுக்கொண்டான் என்று நம்ம எங்களை வாசிக்கிறோம், சுவிசேஷ புஸ்தகங்களை படிக்கிறோம். இந்த இடத்துல யார் இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறான்னு சொன்னால், ஒரு வேதபாரகன் 32 வசனத்தில் அதற்கு வேதபாரகன் என்று இயேசு ஆரம்பிக்கிறார். 30 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அந்த வேதபாரகனுடைய வாயிலிருந்து வந்த உடனே தான் இயேசு 34 வசனத்தில் சொல்கிறார், அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னான் என்பதை இயேசு கண்டார். அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை 3 விதமான அன்பு. ஒன்றாவது, தேவனை நம்ம நேசிக்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறணும். இது ஒரு பிரதான கற்பனை. அதுக்கு ஒப்பான 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. இது இருந்தாலே போதும் என்ற அர்த்தத்தில் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இது மத சடங்குகளை பார்க்கலும் பெரியது. ஹல்லேலூயா. அதான் அங்கே இயேசு கிறிஸ்து இவன் சரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி அவர் சொல்கிறார், மெச்சிக்கொள்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அநேகர் திட்டு வாங்கியிருக்கிறாங்க. பேதுரு கூட
எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். ஆனால் இந்த இடத்துல அந்த வேதபாரகன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னான். என்ன உத்தரவுனா, தேவனை நேசிக்கணும், அதான் முதலாவது காரியம். ரெண்டாவது, உன்னிடத்தில் உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். அப்போ இங்கே 3 பேரை நேசிக்க வேண்டியிருக்கு என்று பார்க்குறோம். ஒன்றாவது தேவனை நேசிக்கணும், கர்த்தரை நேசிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம நேசிக்கணும், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. அதுக்கப்புறம் 3வது விஷயம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அப்போ தேவனை நாம் ஏன் நேசிக்கணும்? தேவன் முதலாவது நம்ம நேசித்தார், அதனால தான் நம்ம தேவனை நேசிக்கணும். நம்மளுடைய பக்தி பரவசத்தை பார்த்தோ நம்முடைய புண்ணியங்கள் அடிப்படையிலையோ அவர் நமக்கு மறிக்கலை. நம்முடைய பாவங்கள் 1000 10,000 இருந்தது. எசையா 1:18 படிக்கிறோம், உங்கள் பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்ததுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கொடூரமான அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் கழுவி நம்மளை மீட்டு கொள்கிறார், மன்னிக்கிறார், அன்பு செலுத்தினார். அப்போ அன்பு முதலாவது தேவனிடத்திலிருந்து நமக்கு நேராக வருது. அன்பு தேவனிடத்திலிருந்து நமக்கு நேராக ஃபஸ்ட்டு வந்தது. நம்ம அன்பு கூர்ந்ததுனால அல்ல, தேவன் தான் முதலாவது நம்மை நேசித்தார். அதுக்கு நம்ம ஆதாரமாக நிறைய காரியத்தை சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முந்தையே இயேசு நமக்காக மரிச்சிட்டார். நாம் தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னமே, உலகத் தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ தேவனுடைய அன்பு நமக்கு நேராக வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய அன்பை நமக்கு நேராக காட்டினார். அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இடம்தான் கல்வாரி சிலுவை. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தும்போது, மரிக்கும்போது, அல்லேலூயா, யாருக்காக மரித்தார்? நம்மளை நேசித்து தான் நம்மளுக்காக மரித்தார். ஏன் மனுஷனை தேவன் நேசிக்கணும்? ஏன் மனுஷனுக்காக மரிக்கணும்? மனுஷன் மாத்திரம்தான் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவன். ஆதியாகமம் 1:26, 27, 28 வசனங்களை படிக்கிறோம். அவர் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படியானா மனுஷனுக்குள்ள மாத்திரம்தான் தேவ சாயல் இருக்குது. அப்போ இந்த தேவ சாயல் உள்ள மனுஷன் அவன் கெட்டு போயிட்டான். அதாவது சாத்தானுடைய பொய்யான ஒரு பிரசங்கத்தை கேட்டு, தந்திரமான அவனுடைய வார்த்தைகளை கேட்டு, நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, நீங்களே ஒரு கடவுள் ஆயிடலாம், அப்போ உங்களுக்கு வேற ஒரு கடவுள் தேவையில்லையே, பொறாமையினால தான் அவர் உங்களை இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சுருக்காரு, ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு செய்யலை, இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கருத்தை நீங்கள் சாப்பிட்டா நீங்களே கடவுள் ஆகிடலாம் இல்லையா, நீங்களே தேவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு வாக்கு தத்துவத்தை சாத்தான் அவங்களுக்கு கொடுக்குறான். இதை அவங்க நம்பிட்டாங்க பாருங்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அந்த ஒரே ஒரு கனியை மாத்திரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம். அந்த தோட்டத்தில் அவங்க வேறு என்ன செஞ்சிருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக ஆயிருக்காது. அப்போ தேவனுடைய கற்பனையை மீறினதுனால ஏதேன் தோட்டத்தில் அவங்க சாத்தானுடைய வித்தை உள்வாங்கி கொண்டாங்க. சாத்தானுடைய தன்மை அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் அவங்க தேவனுடைய சாயலை இழந்து போயிட்டாங்க. எனக்கு வெளிச்சம் வேண்டாம், இருள் போதும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வெளிச்சம் இருக்காது. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா இருள் அந்த இடத்த அப்படியே மூடிக்கொள்ளும். அதுபோல் மனுஷனுடைய உள்ளம், அவனுடைய ஆத்மா கரைப்பட்டு போச்சு, தீட்டுப்பட்டு போச்சு. அவனுடைய ஆத்மாவுக்குள்ளே தான் நல்ல குணங்களெல்லாம், விசுவாசம், அன்பு எல்லாம் அங்கே இருந்தது. பகலில் குளிர்ச்சியான வேலையில் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சாத்தானுடைய வித்து உள்ளே வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, தோட்டத்தை விட்டு விலகி, தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி அவங்க ஒளிந்து கொண்டாங்களாம். அப்போ என்ன காரணம்னு சொன்னால், அவங்க தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம். ஒருவேளை அப்படி அவங்க பாவம் செய்திருந்தாலும் தேவனுடைய சாயல் படி அவங்க சிருஷ்டிக்கப்பட்டதுனால மனுஷனை கைவிடுவதுக்கோ முற்றிலும் அழிச்சு போடுவதுக்கோ அவருக்கு விருப்பம் இல்லை. எனவே தான் மனுஷன் என்னைக்கு தவறு செய்தானோ, மீறுதலுக்கு உட்பட்டானோ, அன்றைக்கே அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் ஸ்திரியின் வித்தாக குமாரனை அறிமுகப்படுத்தி விட்டார். ஆதியாகமம் 3 14, 15 வசனங்களை படிக்கும்போது அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் தான்
இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 8:24, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று அவர் சொன்னார். அப்போது யூதர்கள் மதத்தை முக்கியப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு வேதபாரகன் அவன் மதத்தை விட பிரதானமான ஒன்று இருக்குது, மத கொள்கைகளை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. அது என்னது? அதான் கர்த்தரை நேசிக்கிறது, தன்னை நேசிக்கிறது, பிறனை நேசிக்கிறது. இந்த 3 காரியத்தை அவன் கரெக்டாக சொல்லிட்டான். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவோடைய உள்ளத்தை தொட்டுருச்சு. அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அப்போது தேவனுடைய சாயல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. அந்த தேவனுடைய சாயல் இருக்கிறதுனால தான் அவனை விட்டு விடுவதற்கு அவருக்கு மனம் இல்லை. ஒரு மோதிரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு சாக்கடையில் விழுந்துருச்சு. சாக்கடையில் விழுந்தாலும் அந்த தங்கத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. இருக்கிற இடம் சரியில்லை, ஏதோ ஒரு தப்பான ஒரு இடத்துல போய் அகப்பட்டுக்குச்சு, அதனால் அதை அப்படி விட்டு விட முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாலும் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது சில நேரத்தில் கை கூட விட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை சிலர் எடுத்துடுறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? அது போல் அப்போ மனுஷன் தப்பான ஒரு இதுக்குள்ளே அகப்பட்டுட்டான், பாவத்துக்குள்ளே அகப்பட்டுட்டான். அதனால் தேவன் அப்படி விடலை, அவனை மீட்டுக் கொள்கிறார், எடுத்துக்கொள்கிறார். எப்படின்னா அந்த சாக்கடைக்குள்ளே கை விட்டு எடுத்தது போல் அவர் பாவ மாம்சத்தின் சாயலானார்னு சொல்லி ரோமர் 8:3 படிக்கிறோம். 2 Corinthians 5:21 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிதாவாகி தேவன் பாவிகளாகிய நமக்கு பதிலாக கிறிஸ்துவை பாவமாக்கி அவரை தண்டித்து அவரை ஆக்கினைக்குட்படுத்தி அவரை நம்புகிற அத்தனை பேரையும் விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் ரட்சிக்கிறார். அதனால தான் தேவன் தம்முடைய குமாரனை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லி யோவான் 3:16 படிக்கிறோம். அதுபோல் ரோமர் 5:5 சொல்கிறார், தேவனுடைய அன்பு ஆவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. இதெல்லாவற்றையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ள தேவனுடைய அன்பை, குமாரன் மூலமாக வெளியரங்கமாக்கப்பட்ட அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளும்போது, தேவ அன்பை புரிஞ்சு கொள்ளும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நேசிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்போ இங்கே மத கொள்கையின்படி அல்ல, அதனால தான் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சர்வாங்க தகனங்களை பார்க்கலும், சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும். இந்த பலி செலுத்திட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. இந்த சடங்காச்சாரங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும், அதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. பஸ்கா பண்டிகை நாட்களில் தான் இயேசு கிறிஸ்துவை அவங்க சிலுவையில் அறையும்படி கொண்டு போனாங்க. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இயேசுவை பிலாத்துவின் அரண்மனைக்குள்ளே அனுப்பிட்டு வாசிக்கிறேன் கேளுங்க. 18ஆம் அதிகாரம் யோவான் 18:28 அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாக இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசிக்காதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவ அந்த தேசாதிபதி பிலாத்து, ஏன்னா பிலாத்து புறஜாதிக்காரன், அவன் ரோமன், அவனுக்கு வீட்டுக்கு அவனுடைய அரண்மனைக்குள்ளே இயேசு அனுப்பிட்டாங்க. ஆனால் இவங்க உள்ளே போகலை. ஏன் தெரியுமா? அப்போனா இவங்க தீட்டு போட்டுருவாங்க. ஏன்னு சொன்னால் தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கணும். மத அடிப்படையில் அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. நாங்கள் மதத்தில் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன். அதே பவுல் தான் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்ட பிறகு சொல்கிறார், பாவியிலும் பிரதான பாவி நான் சொல்கிறார். அப்போ அந்த நியாயப்பிரமாண கோட்பாடின்படி பஸ்கா அந்த பண்டிகை அந்த நாட்களில் தீட்டுப்பட்டுறக்கூடாது. பிலாத்து அரண்மனைக்குள்ளே போயிட்டு நம்ம தீட்டுப்பட்டுருவோம் அப்படி இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உலக ரட்சகரை, தங்களுடைய பாவங்களை மன்னிக்க வந்தவரை, தங்களுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த வழிபட்டுக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவங்க நிராகரிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் அவிசுவாசம். அதனால தான் அவிசுவாசத்துக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது.
மார்க்கு 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி யாதவனோ ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படுவான். அதே போல் யோவான் சுவிசேஷம் 3:18 கூட அவர் விசுவாசி யாதவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்றுன்னு சொல்லுகிறார். விசுவாசி யாதவன்னா யார்? இயேசு ரட்சிக்க வந்திருக்கிறாரு, பாவத்தை மன்னிக்க வந்திருக்கிறாரு, பாவத்தை கழுவ வந்திருக்கிறாரு, சுத்தமாக்க வந்திருக்கிறார், நீதிமானாக்க வந்திருக்கிறாரு, ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு, சாபமுள்ள வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்ற வந்திருக்காரு, அநீதியான வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கையை மாற்ற வந்திருக்காரு, அசுத்த வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையை மாற்ற வந்திருக்காரு, மரணத்தை ஜீவனாக மாற்ற வந்திருக்காரு, தீமைகளை நன்மையாய் மாற்ற வந்திருக்காரு. இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு என்ன செய்ய முடியும்? அதனால தான் அவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்புன்னு சொல்லி இயேசு தீர்ப்பு சொல்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவன், அவரை விசுவாசியாதவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. அப்போது இந்த வேதபாரகனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த மத கொள்கையின்படி உள்ளது அல்ல, அதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. அதுதான் கர்த்தரை நேசிக்கிறது. ஏன் கர்த்தரை நம்ம நேசிக்கணும்? அவர் நம்மளை நேசிச்சிருக்கிறார். அந்த சாக்கடைக்குள்ளே இருந்த அந்த தங்கத்தை எடுத்தது போல், அதுக்குள்ளே கை விட்டு எடுத்தது போல், அது அந்த பொருளை நேசிக்கிறதுனால தான். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான். அதுபோல் பாவக்குழியில், சாபத்தில், பிசாசின் அடிமைத்தனத்தில், அழுக்கான வாழ்க்கையில், அசுத்தமான வாழ்க்கையில் இருந்த நம்மளை அவர் என்ன செய்கிறான்னா, நம்மளை அது உள்ளே வந்து நம்மளை மீட்டுக்கொள்கிறார். அவர் பரலோகத்திலேருந்து ஆர்டர் ஒன்றும் போட்டுட்ருக்கல. அவர் என்ன செய்யணும்? பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து தேவன் மனிதனாய் மாறினார்னு சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். தேவன் மனிதனானார், மாம்சமானார், பாவமானார், சாபமானார். ஏன்னு சொன்னால், இந்த சாபத்துக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும், பாவத்துக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும். இதுக்காக அவரே என்ன பண்ணுறாருன்னா, பாவமானார், சாபமானார், நம்ம அடைய வேண்டிய ஆக்கினை அவர் அடைந்தார். இந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசித்ததுனால கர்த்தரை முழு ஹிருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அதுக்கு உதாரணமாக இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். தகப்பன் வந்து அவனை ஏற்றுக்கொண்டார். அப்போது எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி நஷ்டப்படுத்தி அழித்து எல்லாவற்றையும் அவன் வர வர குறைஞ்சி அப்படி இல்லாமல் போயிட்டான். ஆனால் அவன் மனஸ்தாப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தபோது தகப்பன் ஒரு தப்புமே செய்யாத ஒரு மகனை ஏற்றுக்கொள்கிற போல் அவனை ஏற்றுக்கொள்கிறார். மூத்த மகனுக்கு பிடிக்கலை, ஆனால் தகப்பனுக்கு அவனுடைய ஆத்துமா வேணும். அவனை பார்த்தது பெரிய சந்தோஷம். ஏன்னு சொன்னால், அவன் மனசளவில் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டான். நான் ஒரு தப்பான இடத்துல இருக்கிறேன், தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன், பண்ணி தின்ற தவிட தின்ன வேண்டிய ஆளாக நான் எழுந்து என் தகப்பன்கிட்ட போவேன். அங்கே எனக்கு நிறையா எங்கள் அவங்களுடைய வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. ஆனால் நான் அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்து தகப்பனிடத்தில் வர்றான் பாருங்க. அப்போ தகப்பன் வந்து அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்போது இந்த அன்பை அவன் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட பிறகு அல்லேலூயா, அந்த வீட்டில் ஒரு பெரிய விருந்து, எல்லா காரியங்களும் நல்ல கிராண்டாக எல்லாம் நடக்குது. நிச்சயமாக அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அந்த வாழ்க்கையில் தான் அவன் இதை வெளிப்படுத்துகிறான். என்ன வெளிப்படுத்துகிறான்? சர்வாங்க தகனங்கள் அதை பார்க்கலும் முக்கியமானது என்னது? முழு ஹிருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் தேவனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த தேவனை நேசிக்கிற வாழ்க்கை எப்படி? இல்லாட்ட தகப்பனை அவன் நேசிக்கிறான், இனியும் அவன் தகப்பனுக்கு விரோதமாக துரோகம் பண்ண மாட்டான். நிச்சயமாக தகப்பனுக்கு விரோதமாக துரோகம் பண்ண மாட்டான். ஏன்னு சொன்னால், தகுதியில்லாத என்ன தகப்பனை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தயவு, இரக்கம், கிருபை எல்லாம் அந்த மகன் மேல் வெளிப்படுத்தப்பட்டது. அவன் ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்து வர்றான். அந்த கூலிக்காரன்லேயும் ஒருவனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா வந்தான். ஆனால் தகப்பன் கூலிக்காரனை போல இல்லை, என்னுடைய குமாரன் அப்படி தான் சொல்கிறார். என் குமாரனா இவன் காணாமல் போனான், இப்பொழுது காணப்பட்டான், மரித்தான், இப்போ திரும்ப உயிர்த்தான், நாம் சந்தோஷப்படுவோம். அப்போது அவனை வந்து அந்த இடத்துல குமாரன் தான் அறிவிக்கிறார், கூலிக்காரன் அறிவிக்கலை. அப்போ அவன் நினச்சதுக்கும் அவன் வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமாக தகப்பன் அவனை நேசித்ததுனால இனியும் நிச்சயமாக அவன் தகப்பனுக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டான், செயல்பட மாட்டான். அங்கே தான் உண்மையான அன்பு வெளிப்படுது. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாதம் கழித்து அந்த இளையகுமாரன்ட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லுவான்? அந்த எல்லா விருந்து நிகழ்ச்சிகளாம் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவான், நான் இருக்கிறது கிருபையினால் இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் தன்னுடைய இதெல்லாம் இழந்துட்டான். இப்போ தகப்பனுடைய இறக்கம் தயவில் தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான்.
அப்படி வரும்போது அப்படி வரும்போது அவனால் என்ன செய்ய முடியும்னா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவன் கர்த்தரை என்ன செய்ய முடியும், நேசிக்க முடியும். இப்படி தான் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துறதுனால நம்ம என்ன செய்ய முடியும், அந்த அன்பை ருசி பார்த்தவங்க, தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவங்க நிச்சயமாய் இந்த முதல் கற்பனையை நிறைவேற்றுகிறார்கள், நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இரண்டாவது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அப்படின்னு வரும்போது, முதலாவது தேவனை நேசிக்கிறோம், ரெண்டாவது நம்மளே நம்ம நேசிக்கணும். நம்ம நேசிக்கணும்னா நம்ம சரீரத்தை எப்படி பராமரிக்கிறோம், சாப்பிட்டா தான் எனக்கு வேலை செய்ய முடியும். அப்போ நம்முடைய சரீரத்தை நம்ம நேசிக்கிறோம். தண்ணி குடித்தா தான் என்னால் என்ன செய்ய முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். சரீரத்துக்கு தேவையான வாக்கிங் போகிறாங்க, என்னென்ன நேரத்தில் என்னென்ன சாப்பிடணும், இதெல்லாம் அவங்க சரீரத்தை நேசிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய இப்போ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், வேலை செய்ய முடியும், வருமானம் சம்பாதிக்க முடியும். அப்போ அவங்க தங்களை நேசிக்கிறாங்க. ஆனால் சரீரத்தை மட்டும்தான் நேசிக்கிறாங்க. ஆனால் தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்துமா இருக்குது பார்த்தீங்களா, அதை நேசிக்கிறது இல்லை. அப்போது தேவனிடத்தில் நேசிக்கிறது முதல் கற்பனை. இரண்டாவது என்னன்னு சொன்னால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அப்படின்னா எப்படி நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும், நடக்க முடியும், ஆரோக்கியம் இருக்கும், பலன் இருக்கும், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, எதில் கேடு இருக்குது, எதில் விஷம் இருக்குது, எது உடம்புக்கு ஒத்துக்காது, எல்லாம் தெரியுது. அப்போது அதே போல தான் உள்ளான மனுஷனாய் ஆத்துமாவுக்கும் ஜீவ அப்பமாகிய வார்த்தையை நம்ம உள்ளே கொண்டு வரணும். தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியாக கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கணும். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல, அது வார்த்தையை மேலே வாஞ்சையும் தாகமா அதை யார் உள்வாங்குறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்குள்ள தான் விசுவாசம் உருவாகுது. பவுலப்போஸ்தலன் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பிரசங்கிக்கிறவனில் ஆற்றல் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும். அப்போ கேள்வினா என்ன அர்த்தம், அவருடைய வார்த்தை, இயேசுவை பற்றிய வார்த்தைகளை கேள்விப்பட தான் ஆத்மாவை நம்ம நேசிக்கிறோம். எப்படி சரீரத்துக்கு உணவை நம்ம உட்கொள்கிறோமோ அதே போல் நம்முடைய உள்ளான மனுஷனாய் ஆத்மாவுக்கு இந்த வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் நம்ம பிழைக்க வைக்கும், ஆத்மாவை பிழைக்க வைக்கும், ஆத்மாவை உயிர்ப்பிக்கும், ஆத்மாவை பலனடைய செய்யும், உள்ளான மனுஷனை பலனடைய செய்யும். பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 4:16 சொல்கிறாரு, எங்கள் உள்ளான மனுஷனால் நாளுக்கு நாள் பலனடைகிறது. எப்படி சரீர பிரகாரம் ஒரு மனுஷன் பலனடைகிறான், அவன் சரீரத்தை பராமரித்தால் மட்டும்தான் பலனடைகிறான். ஒரு செடியை விதையை நம்ம போடுறோம், அந்த விதையை செடியாக வருது, அதை நீங்கள் பராமரிக்காவிட்டால் என்ன ஆகும், அதை நீங்கள் பராமரித்தால் மட்டும்தான் அதில் பலனை காண முடியும். அதே போல் தான் சரீரத்தை பராமரித்தா தான் சரீர ஆரோக்கியம் இருக்கும். தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு தேவையில்லாதெல்லாம் குடித்து தேவையில்லாத காரியத்தை சரீரத்துக்கு உள்ளே கொண்டு போனால் நிச்சயமாக அது ஒரு நாள் பிரச்சனையை உண்டாக்கும். அது பிரச்சனை மரணத்தையும் கூட என்ன செய்யும், கொண்டு வரும். அப்போது எப்படி சரீரத்தை மனுஷர்கள் நேசிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய ஆத்மாவே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறது இல்லை. ஒரு 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 கிளி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோன்னா, அந்த கிளி வசிக்கிறதுக்கு ஒரு கூண்டு தேவை. அந்த கூண்டை தான் பராமரித்து பெயிண்ட் அடித்து சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லாமல் கிளிக்கு சாப்பாடு போடுறதில்லை. எது முக்கியம், கிளி வசிக்கிற கூடா அப்படின்னு பார்க்கும்போது கிளி தான் முக்கியம். அதுபோல் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் முக்கியம். இந்த ஆத்மாவுக்கு தான் மீட்பு வேணும், ரட்சிப்பு வேணும். அப்போ இந்த ஆத்மாவுக்கு தான் வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. சரீரத்துக்கு நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு போதும். ஆனால் உள்ளான மனுஷனாய் ஆத்மாவுக்கு அது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வேணும். அந்த வார்த்தை நம்ம வேணும்னு விரும்புகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மை நேசிக்கிறோம். அப்போ தான் அந்த 2வது கற்பனையில் முதல் பகுதி 2 பிரதான கற்பனை. ஒன்று கர்த்தரை நேசிக்கிறது, 2வது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த உன்னிடத்தில் அப்படின்றது நான் தன்னைத்தானே நேசிக்கிறது. தன்னைத்தானே நேசிக்கிறேன்னு என்ன அர்த்தம், இப்போது எனக்கு இந்த கை பிடிக்கலன்னு சொல்லி நான் இதை வெட்டி போட மாட்டேன் நான். அப்போ தங்களுடைய சரீரத்தை யாரும் காயப்படுத்தவோ ஊனத்துக்குள்ளே கொண்டு போவோ யாரும் செய்ய மாட்டாங்க. அதே போல தான் அப்போ நம்முடைய சரீரத்தை நேசிக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் எதுவும் காயம் வந்துடக்கூடாது, நம்முடைய சரீரத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நோய் வந்துடக்கூடாது. எப்படி நம்ம அந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே போல் உள்ளான மனுஷனாய் ஆத்மாவையும் நம்ம பராமரிக்கணும் வார்த்தையினால். அடுத்து இன்னொரு காரியம் சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எந்த மனுஷனும் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ள மாட்டான் பார்த்தீங்களா.
அப்படி அதுபோல தான் நீ மற்றவங்களையும் காயப்படுத்தாதுன்னு சொல்கிறார். அப்போது ஓ ஆத்துமா பிழைக்கணுமானா வார்த்தை உனக்கு வேணும் இல்லையா? அதுபோல் எத்தனை பேர் மற்றவங்களுடைய ஆத்துமாக்கள் பிறனுடைய ஆத்துமாவும் அவங்களும் விசுவாசத்துக்குள்ளே வரணும், அவங்களும் இயேசுவை அறியணும், அவங்களும் கர்த்தரை அறியணும், அவங்களும் மீட்கப்படணும், அவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும். என் பாவத்தை மட்டும் மன்னித்து நான் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதும் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல அந்த பேலிஸ்குங்கிற ராஜாவிட்ட சொல்கிறார், ராஜாவே நீர் மாத்திரம் அல்ல, கொஞ்சம் குறைய எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். அந்த ராஜாவிடத்தில் சொல்லும்போது பெலிக்ஸ் ராஜாவிட்ட நீர் மாத்திரம் இல்லை, எல்லாரும் விசுவாசத்தில் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படி தான் மரித்தார். யாருக்காக மரித்தார்? யூதர்களுக்காக மாத்திரம் இல்லை, ஒவ்வொருவருக்காகவும் மரித்தார். எபிரேயர் 2:18 படிக்கிறோம், ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். அப்போ அவர் மரணத்தை ருசி பார்த்தது ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொருவரும் மீட்கப்படணும். அந்த அடிப்படையில் அதான் அவர் நம்ம நேசிக்கிறதுனால. அப்போது இந்த 3 விதமான காரியம். ஒன்று தேவனை நேசிக்கிறது. தேவனை நேசிக்கிறதுக்கு காரணமே தேவன் தான். ஏன்னு சொன்னால் அவர் தான் முதலாவது நம்ம இடத்துல என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ரெண்டாவது நம்மை நாமே நேசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, நம்ம சரீரம் கெட்டு போகக்கூடாதுன்னு எப்படி விரும்புகிறோமோ அதுபோல் நம்முடைய ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது, அதை நம்ம விரும்புகிறோம். எனவே நம்மளை நேசிக்கிறோம். இதே போல் பிறனுடைய ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது, மற்றவங்களும் பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது, மற்றவங்களும் நரகத்துக்கு போகக்கூடாது அண்டு விரும்புகிற அந்த விருப்பம். அதுதான் 3வது விஷயம். 3வது காரியம் என்னென்னா பிறனிடத்தில் அன்பு கூறுவது. இதை இந்த வேதபாரனுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அவர் கரெக்டாக இயேசுகிட்ட சொல்கிறார், இதான் முக்கியமானது, பலியை பார்க்கணும். பலியை பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? சடங்காச்சாரத்தை பார்க்கணும், கிறிஸ்தவ சடங்காச்சாரத்தை பார்க்கணும். கர்த்தரை நேசிக்கிறதும் தங்களை ஆத்துமாவை நேசிக்கிறதும் மற்றவங்களுடைய ஆத்துமாக்களை நேசிக்கிறது தான் முக்கியமானது. இயேசு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய உள்ளம் அந்த வார்த்தையால் தொடப்பட்டுருச்சு. உடனே இயேசு சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. ஆனால் இயேசு வேறு இடங்கள்லாம் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும். யூதர்களை பார்த்து சொல்கிறார். ஏன்னா அவங்க சடங்காச்சாரத்தை தான் முக்கியப்படுத்தினாங்க, தேவ அன்பை முக்கியப்படுத்தலை. அல்லேலூயா. சடங்காச்சாரத்தை முக்கியப்படுத்தினாங்க, இயேசுவை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் அவங்கள்ட்ட நீக்கப்பட்டு போகுதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை யாருக்கு வரக்கூடாது. ஆமென். இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்கு தூரமானதல்ல, நாம் அதற்கு சமீபமாய் அதற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, ரத்தம் சிந்தினால தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நாம் தனிமையானவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவம், ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும். நாம் இந்த பூமியில் ஒரு வித்தியாசமானவர்களாய், வெற்றியாளர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆமென், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழலாம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு